ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெயில் காலம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கொளுத்தி எடுக்குதுல்ல. முக்கியமா வந்து நைட் டைம்ல வீட்ல பார்த்தீங்கன்னா, வெக்கம் அதிகமா இருக்கும். இல்லன்னா தூக்கம் வராது. இப்ப நெறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, ஏசி வந்து ஒரு அன்றாட தேவையா மாறி போச்சு. நெறைய வீடுகள்ல வந்து ஏசி பயன்பாடு அதிகமா இருக்கு. இந்த ஏசிய வாங்குறது மட்டும் பெருசு இல்ல. அது ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும். அத நீங்களே பண்ணலாம். வெளிய சர்வீஸ்க்கு நீங்க ஆள் கூப்பிடணும் அவசியமே இல்ல. நம்ம இந்த வீடியோல எவ்வளோ சிம்பிளா எப்படி வந்து இந்த ஏசிய கிளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு உதவியா இருக்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு மிஷினு. ஒயர்லெஸ் வாட்டர் கேனு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஜஸ்ட் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஆக்சுவலி நான் இது வந்து என்னோடய கார் பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். காருக்கு அப்புறம் வீட்டு தேவைக்காக வாங்கினேன். இந்த ஒயர்லெஸ் வாட்டர் கேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹1000 தான். பேட்டரி மூலமாக வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் 2 நாஸ்டல் இருக்குது. ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மீடியமாக வர மாதிரி ஒரு நாஸ்டல் கொடுத்துருக்காங்க. 2மே நல்லா தான் வேலை செய்யுது. இது வேணுன்றவங்க மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒயர்லெஸ் வாட்டர் கேன் யூஸ் பண்ணி இந்த ஏசியை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். சரி வாங்க இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த ஏசியோடைய ஃப்ரண்ட் பேனல் மெதுவாக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கையில் ஓப்பன் பண்ணாலே வந்துடும். ஒரு சில ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அதை செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இந்த ஃப்ரண்ட் பேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற ஃபில்டர்ஸை வந்து வெளியே எடுக்குங்க. ஃபில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அழுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் ரூமில் இருக்க மொத்த அழுக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர்ஸ் மேலே தான் படிஞ்சு இருக்கும். அதை தான் வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும். இப்போ இந்த ஃபில்டர்ஸ் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் வந்து மேலே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகியிருந்தால் உங்களுக்கு வந்து கூலிங் வந்து நல்லா வந்து வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுவாசிக்கிற காற்றும் கெட்டுப்போன காற்றாக மாறிடும். அதனால் உங்களுக்கு சளி பிரச்சனை வரும், நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் அப்பப்போ ஏசியை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. சிம்பிளான ஒரு க்ளீனிங் இருந்தால் போதும். ரொம்ப டீப் க்ளீனிங் பண்ணணும் அவசியம் இல்லை. டீப் க்ளீனிங் வேணும்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ பண்ணிக்கோங்க. சரி இதை வந்து அப்படியே பாத்ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வயர்லெஸ் இந்த வாட்டர் கேன் யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வந்து ஒரு பக்கெட் தண்ணி இருந்தாலே போதும், உங்கள் ஃபுல் ஏசியும் க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃபோர்ஸாக பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். இந்த ப்ரெஷரில் டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பறந்து போயிடும். கையை வச்சு நீங்கள் தேய்க்கணும் அவசியமே இல்லை. சப்போஸ் நீங்கள் தேய்க்கணும்னா தேய்க்கலாம், தப்பு இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் வாட்டர் டேப்லேயே ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த வைரஸ் கண்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு காய விட்டுருங்க. நல்லா உதிருங்க. அதை உதிரி நல்லா காய விட்டுருங்க. அந்த ஃபில்டர் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் ஏசியோடைய மெயின் பார்ட்டுக்கு வந்துடலாம். கூலிங் காயில்ஸ். இந்த கூலிங் காயில்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். இது நீங்கள் பல் தேய்க்கிற ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணலாம். இல்லை இந்த வாட்டர் கன் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஒரு பக்கெட் தண்ணி இருந்தாலே போதும், ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த காயில் மேலே லைட்டாக ஸ்ப்ரே அடித்தாலே போதும், அதில் இருக்க அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடும். இப்போ இதை இன்னும் டீப் க்ளீன் பண்ண ஜஸ்ட் நீங்கள் ஒரு டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கள் துணிக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த கார்டேஜ் ஃபேப் லிக்யூட் தான் யூஸ் பண்ணி அந்த ஃபோம் டிஸ்பென்சர் பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி இந்த கூலிங் காயில் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த லிக்விட் லைட்டாக ஊற்றிட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட வாடெல்லாம் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில டஸ்ட்லாம் வந்து நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நுழை பார்த்தீங்கன்னா உள்ளே ஓட்டி இருக்க இந்த முரட்டு அழுக்கையும் வந்து ஈஸியாக வந்து உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஏசி காயில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா அவுடோருக்கு போகணும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே கழட்டி வச்சிருக்க அந்த ஃப்ரண்ட் பேனலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறைய டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மிஷின் ரொம்ப வந்து வெயிட்லெஸ் ஆகவும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் இருக்குது. எந்த இடத்துக்கு வேணும்னாலும் நீங்கள் ஈஸியாக வந்து கேரி பண்ணி தூக்கிட்டு போகலாம். அந்த ஃபில்டர்ஸையும் வெயிலில் காய வச்சு ஒரு ஃபைனல் வாஷ் கொடுத்துக்கலாம். இந்த வாட்டர் கனுக்கு ப்ளக் பாயிண்ட்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ரீசார்ஜபிள் பேட்டரியே வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இதில் 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரி யூஸ் பண்ணி நீங்கள் 1/2 hour தாராளமாக யூஸ் பண்ணலாம். 2 பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா 1 hourக்கு வந்து தாராளமாக வரும். ஏசி மட்டும் இல்லைங்க, இந்த வாட்டர் கேன் வச்சு நம்ம வீட்டில் இருக்க கண்ணாடி, ஜன்னல், காரு, பைக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இது வந்து ஒரு பக்காவான மல்டி பர்பஸ் கேஜெட்ஸ் சொல்லலாம். கடைசியாக நம்ம ஏசியோடைய அவுட்டோர் யூனிட்டையும் மறந்துடக்கூடாது. அதையும் ஒரு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் யூஸ் பண்ணி அடித்து விட்டுட்டா போதும். கம்ப்ரெசர் வந்து ஃப்ரீயாக காற்று வாங்கும், கூலிங்கும் கூடும், கரண்ட் பில்லும் மிச்சமாகும். எல்லாத்தையும் ஃபைனலாக தொடச்சி மாட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஏசி புதிய ஏசி மாதிரி எப்படி மாறுது பாருங்கள். இந்த ஒயர்லெஸ் வாட்டர் கேன் உங்களுக்கு வேணும்னா லிங்க் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏசி வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. அதுவும் லிங்க் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற ஏசி பார்த்தீங்கன்னா ஹிட்டாச்சி. கிட்டத்தட்ட 10 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 2016 வாங்கின ஏசி இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் மாதத்துக்கு ஒரு வாட்டி நானே வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் டெக்னீஷியனை கூப்பிடுவேன், கூலிங் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் அவுட்டோர் யூனிட்டு அப்புறம் இன்டோர் யூனிட்டை வந்து டோட்டலாக பிரித்து டிசேபிள் பண்ணி க்ளீன் பண்ணி தர சொல்லி கேட்பேன். அதை வந்து இயர்லி ஒன்ஸு இல்லை 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணுவேன்.
மற்றபடி மாதம் நான் ஃபில்டரை கேட்டு க்ளீன் பண்ணுறதா நானே பண்ணிப்பேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் டவுட் எதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. பீஸ்.